பிளஸ் எவ்ரி ஒன். இந்த பேரை சொன்னாலே சும்மா அதிருது இல்லை, அந்த மாதிரி ஒரு பேர் ஒன்று. இப்போ இந்த பேரை வந்து சாவகச்சேரி இல்லை, ஜப்னா இல்லை, ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே சொன்னாலே சும்மா அதிர்ந்து போயிருக்காங்க, இல்லைன்னா ஆடி போயிருக்காங்கன்னு தான் சொல்ல வேணும். எல்லாருக்குமே தெரியும். நான் கொஞ்சம் லேட் ஆனாலும், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2-3 நாளாகவே இந்த பேர் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா ஆளுங்களாலையுமே கதைக்கப்பட்டுட்டு வருது. எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளங்குமரன், எம்பி இளங்குமரன். அவரை தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி தான் இப்போ ஒரு பரபரப்பாக ஒரு 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 ஃபயர் மோட் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் செஞ்ச விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரக் இல்லைன்னா ஒரு லாரி, அதில் வந்து கற்கள் எல்லாமே ஜப்னாவிலேருந்து ட்ரிங்கோக்கு இலீகலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை வந்து அவர் தடுத்து நிறுத்தி அதை ஸ்டாப் பண்ணி அவங்கள பார்த்து பிடிச்சி அதை வந்து இப்போ போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாருமே பப்ளிக்கு, பொதுமக்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே ஒரு சர்வன்ட்ஸ் தான். ஒரு சேவை பண்ணுற ஒரு தொண்டர்கள் இல்லைன்னா சர்வன்ட்ஸ்ன்னு தான் சொல்ல வேணும். யாராக இருந்தாலுமே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லாருமே பொதுமக்களுக்கு அவங்க ஒரு சேவகர்கள் தான், அப்படி தான் சொல்ல வேணும். அந்த விஷயத்தை வந்து இவர் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இல்லைன்னா அதை சரியாக செய்திருக்கார் அப்படின்னு தான் சொல்ல வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாவகச்சேரியில் பப்ளிக் வந்து இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இப்படி கற்கள் எல்லாமே ஒரு இலீகலாக திருட்டுத்தனமாக ஜப்னாவிலேருந்து ட்ரிங்கோக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை கொஞ்சம் கவனிங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் பார்த்து அதை என்னென்னு பாருங்கள், அதை சரிப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே இவர் எம்பி இளங்குமரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில ஆளுங்க இருக்காங்க என்னடான்னா, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல், இல்லைன்னா அதை சரியாக விளங்கி கொள்ளாமல், இல்லைன்னா அதை சரியான விஷயமா, இவங்க சொல்கிறது சரியாக இருக்குமா, இல்லைன்னா இப்படி உண்மையிலே இப்படி இலீகலாக நடக்குதா, அப்படி எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாமல், இல்லை அதெல்லாம் வேணாம், நாங்கள் சும்மா டக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம், இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவோம் ஆளுங்களை பற்றின்னுட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது உண்மையா பொய்யா, அதில் என்ன விஷயம், சரியான விஷயம் இருக்கா அப்படின்னு எல்லாமே யோசிக்கிறது இல்லை. சும்மா காதை கிடைக்கிறத டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது உண்மையிலே பிழை. எதுவாக இருந்தாலுமே, இன்னொரு விஷயமா இருந்தாலுமே எவிடன்ஸ் இருக்க வேணும். அதுதான் உண்மையான விஷயம். அதில் வந்து இந்த இளங்குமரன் வந்து அவர் சரியான ரூட்டில் போயிட்டுருக்காருன்னு என்ன செய்திருக்காருன்னா, எந்த ஒரு விஷயமுமே சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னொரு விஷயமுமே, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கணும். அதில் தீர விசாரித்து அது சரியா பிழையா, அதில் என்ன உண்மை இருக்குது, என்ன பிழை இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு நாங்கள் முடிவு எடுக்கலாம். அதே மாதிரி தான் இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாவகச்சேரி மக்கள், சாவகச்சேரின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே விளங்கியிருக்கும். சாவகச்சேரி கொஞ்சம் காலமாகவே ஒரு ட்ரெண்டிலேயே போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வந்துச்சு, ஆனால் அது வந்து இன்னுமே போயிட்டு இருக்கு. என்னென்னா சரியான ப்ராப்பரான எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. அது எல்லாமே இப்போ போயிட்டு இருக்கு. அது அந்த சைடாக இருக்கட்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சாவகச்சேரி ஒரு ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, சாவகச்சேரி மக்கள் அங்கே பார்த்துருக்காங்க, நோட் பண்ணியிருக்காங்க. நிறைய வருஷமாக இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இல்லீகலாக இந்த கற்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னோமே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இளங்குமரன், எம்பி இளங்குமரனுக்கு இவங்க மெசேஜ் சொல்லியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, இல்லீகலாக இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொன்னதுமே, இளங்குமரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதெல்லாம் கேதர் பண்ணி கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணி, அதை வந்து என்ன நடக்குது, அங்கே இன்ஃபர்மேஷன் சரியாக இருக்கா, எல்லாமே நோட் பண்ணி, இந்த டைமில் போகிறாங்க, இந்த டைமில் இந்த ட்ரக் போகுது, இல்லைன்னா இந்த லாரி போகுது, அதெல்லாமே பார்த்து ஒரு டைமில் கரெக்டாக அந்த ஒரு இடத்துல போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணி எல்லாமே செக் பண்ணி, அதெல்லாமே உண்மையிலே பிழையாக இருக்குது, அவங்களோட ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே சரியில்லாமல் இருக்குது, அந்த மாதிரி அதெல்லாமே எடுத்து கரெக்டாக எல்லாமே செக் பண்ணுறாரு. அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். எல்லாமே செக் பண்ணி அதை வந்து இப்போது போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். அந்த விஷயம் அது இனிமேல் வந்து போலீஸ் வந்து அதை மேலுமே இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த பிழை விட்டுருக்காங்க, இல்லை இந்த சைடில் எது பிழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து இனிமேல் கோர்ட்ஸில் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நீதிபதி, ஜட்ஜ் வந்து அவங்க அதுக்கான முடிவை சொல்லுவாங்க. அந்த விஷயம் அந்த ஒரு சைடாக இருந்தால், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் அந்த ஓனர்ஸ் இல்லைன்னா அந்த மேனேஜர் இல்லைன்னா ஓனர் அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இதெல்லாமே கவர்மெண்ட்டில் நாங்கள் முதலே எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் ப்ராப்பராக தான் எல்லாமே பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் பிழை விட்டுருக்காங்க, இல்லை யார் இல்லை பிழை இருக்குது, இல்லை இது இல்லீகலான விஷயமா, இல்லை சரியான விஷயமானு எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லை ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும், இல்லை பிழையான இருந்துச்சுன்னா எல்லாமே அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாம் ஆராய்வாங்க. நிறைய எல்லா ஒரு ஆங்கிள்லேயும் இருந்து பார்த்து
அது பிள்ளையா சரியான்னு யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இனிமேல் கோர்ட்டில் ஜட்ஜஸ் கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம். அது கண்டிப்பாக பிள்ளை செஞ்சிருந்தா கிடைக்கத்தான் வேணும். இல்லை ஏதாவது சரியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயம் அது போகும். ஆனால் இப்போ என்ன விஷயம் நாங்கள் சொல்ல வரோம்னா, இளங்குமரன் எம்பி இளங்குமரன் வந்து மக்களுக்கு சரியான ஒரு வேலையை தான் செஞ்சுருக்கார். செஞ்சு முடிச்சிட்டுமே அவர் அதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு இல்லீகலாக நடந்தேன்னு சொன்ன விஷயத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்குமே அவர் எந்த விதமான ஒரு பந்தா இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், இல்லைன்னா நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன், இல்லைன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் ஒரு ஒரு ப்ராப்பராக நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரையுமே கிண்டல் பண்ணல, இல்லை அவங்க எல்லாம் அப்படி பிள்ளையா செய்திருக்காங்க, இது நாள் வரைக்கும் யாருமே செய்யலை அப்படின்னு எதுவுமே சொல்லல, கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, இல்லை ஒரு ஆளுங்களை மொக்க பண்ணுற மாதிரி அப்படி சொல்லல, நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நாள் வரைக்கும் இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் வந்து புதுசான அரசாங்கம். ஆனால் இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம், இதுக்கு முதல் எத்தனையோ இருந்துச்சு. இந்த இலீகலான விஷயம் இல்லைன்னா இப்படியான ஒரு திருட்டு விஷயம் வந்து நிறைய வருஷமாவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் யாரும் கண்டு கொள்ளையிலையா இல்லை கண்டுக்காம விட்டாங்களான்னு தெரியல. பழைய அரசாங்கம் சரி, இல்லைன்னா பழைய ஆஃபீஸர்ஸ், இல்லைன்னா நிறைய அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க, இல்லை மினிஸ்டர்ஸ், இல்லை யார் இதுக்கு எல்லாமே இன்சார்ஜாக இருக்கிறவங்க இதை கண்டு கொள்ளையிலையா இல்லை கண்டுக்காம விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து புதுசு. நாங்கள் எல்லாமே புதுசாக வந்திருக்கோம். நாங்கள் எல்லாமே பப்ளிக்கு என்ன நல்லது, பொதுமக்களுக்கு எது நல்ல விஷயமா இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்கிறதா இருக்கோம். இது வந்து என்னோட கடமை, இது நான் மக்களுக்காக செய்ய வேண்டியது என்னோட கடமை. இதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். இனிமேல் போலீஸ் வந்து பார்ப்பாங்க, அது என்னென்ன விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகும். அங்கே வந்து ஜட்ஜஸ் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கார். அதுதான் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்கிறது. எந்த விஷயத்தை நாங்கள் செய்தாலுமே அதை பெருசாக ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு தடாம்புடாமன்னு நான் தான் செஞ்சுட்டேன், எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், இல்லைன்னா ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் செய்கிறது, அது எல்லாமே ஒரு பிழையான விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எவிடன்ஸோட ஒரு ப்ராப்பரான எல்லா ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இருக்க வேணும். இருந்து அதை சப்மிட் பண்ணும்போது அதுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கும். இப்போ இவர் வந்து அதை தான் ப்ராப்பராக செஞ்சுருக்கார். ஒரு அமைதியாக, எந்த விதமான ஒரு பந்தா இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, அடுத்த வேலை பண்ணுற அடுத்த மினிஸ்டர்ஸை இல்லைன்னா எம்பிஸை வந்து குறை சொல்லி அவங்கள நக்கல் பண்ணி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க படிக்க இல்லை, நான் தான் படிச்சிருக்கேன், இல்லை எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், நான் எவ்வளோ டக்குன்னு கண்டுபிடிச்சேன் அப்படி என்னெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அந்த கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த என்ன பண்ணணும், இதுக்கு சரியான வழி என்னது, மக்கள் சொல்லியிருக்காங்க, இதை நான் கண்டுபிடிக்கணும், இந்த ஒரு குழப்பத்திலேருந்து இல்லைன்னா இந்த திருட்டு வேலையிலேருந்து மக்களை காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றுறதுக்கு முதல்ல வந்து எங்களோட பூமியே நாங்கள் காப்பாற்றணும். இப்படியே மண்ணை கல்லை எல்லாம் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும், வேறு தண்ணிங்க வந்து சேரும். முக்கியமாக சொல்கிறது, கடல் நீர் வந்து இங்கே பார்த்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாமே இதாக போகும். அது ஒரு குட்டி தீவு அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நிறைய மண்ணுங்களை அப்படி அகழ்ந்து சுரண்டி எடுத்துட்டு இருக்கும்போது பயங்கரமான டேஞ்சர் எல்லாமே வரும். அதனால அது எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதை சரியான டைமில் மக்கள் சொன்ன உடனே கரெக்டாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ப்ராப்பராக இந்த விஷயம் தான் பண்ணணும் ஒரு சரியான முறையில் செஞ்ச இளங்குமரன் வந்து உண்மையிலே எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அவர் செய்த ஒரு நல்ல ஒரு விஷயம். மக்களுக்குமே இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்லி அவங்க அப்படி செய்யலை, இவங்க இப்படி செய்கிறாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும், இல்லைன்னா அவங்க பிள்ளை இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே செய்யலை, ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்க அப்படின்னுலாம் சொல்லாமல் சிம்பிளாக இத்தனை நாள் இருந்த அரசாங்கம் வேற, அவங்க கண்டுக்கல இல்லைன்னா காணாமல் விட்டுருக்காங்க, இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் புதுசு, நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய போகிறோம், அவ்வளவுதான், தட்ஸ் இட், அவ்வளவுதான். நாங்கள் மக்களுக்காக சேவை செய்வோம், மக்கள் எங்களை செலக்ட் பண்ணி விட்டுருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு உண்மையை சொல்ல போனால் அடிமைங்கள் மாதிரி நாங்கள் அவங்க சொல்கிறத நாங்கள் ஒரு கண்ணால் காட்டுறது நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி செய்திருக்கார். எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருமே ஒரு அடுத்தவங்களை குறை சொல்லாமல், அடுத்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத, அடுத்தவங்களை வந்து மொக்கு பண்ணாமல், கேலி பண்ணாமல், கிண்டல் பண்ணாமல் ஒரு வந்த செலக்ட் ஆன எல்லாருமே ஒரு வேலைங்களை அவங்களுக்கு கொடுத்த வேலைங்களை சரியாக செய்தாங்கன்னா எல்லா மக்களுமே சேஃபாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். எங்களோட ஸ்ரீலங்கா வந்து எவ்வளோ அழகாக, எவ்வளவோ சேஃபாக, எவ்வளவோ நல்ல ஒரு விதமாக வரும். சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தான் எல்லாருக்குமே வேணும். அதனால எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாக இருக்க அடுத்தவங்களும் விட வேண்டும். ஒரு திருட்டுத்தனம் பண்ணி இல்லை ஒரு இல்லீகலான வேலைங்க பண்ணி இல்லை மக்களுக்கு பாதிக்கிற மாதிரி வேலைங்க செஞ்சால் யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால எல்லாரையுமே சேஃபாக சந்தோஷமாக இருக்க விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்
ஹேவ் அ பிளஸ் டே.